சீத்தாப்பழம் அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதோட தனித்துவமான சுவைக்காக பலராலும் விரும்பி சாப்பிடப்படக்கூடிய ஒரு பழம் இது. இது ஆரோக்கியத்திற்கு பல நன்மைகளை அளித்தாலும் சில சமயங்களில் சில தீமைகளையும் தரலாம். அதெல்லாம் என்னன்னு இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை தெரிஞ்சுப்போம். இதுல இயற்கையாகவே அதிகமாக சர்க்கரை சத்துக்கள் இருக்கிறதுனால இது உடலுக்கு உடனடி ஆற்றலை தருது. வேலைக்கு நடுவில் சோர்வாக இருக்கும்போது இதை சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். செரிமானத்துக்கும் சிறந்தது. சீத்தாப்பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கு. இது செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்து கண்களோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். உடல் எடை குறைவா இருக்கிறவங்க, உடலுக்கு ஆரோக்கியமான முறையில எடையை அதிகரிக்க விரும்புறவங்க இந்த சத்தான பழம் சாப்பிட்டா ரொம்ப உதவியா இருக்கும். சரி, சீத்தாப்பழத்தோட தீமைகள், அதாவது இந்த பழத்தை சாப்பிட்றவங்கள சில பேர் எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். அதிக சர்க்கரை அளவு. சீத்தாப்பழத்துல இயற்கையான சர்க்கரை அளவு மிகவும் அதிகமா இருக்கு. எனவே சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அல்லது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறவங்க இதை அதிக அளவில் சாப்பிட்றத தவிர்க்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்கிறது ரொம்பவே நல்லது. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழத்தின் விதைகள் மற்றும் தோல்ல சிறு நச்சுத்தன்மை இருப்பதாக கூறப்படுது. எனவே பழத்தை சாப்பிடும்போது விதைகளை விழுங்காமல் அப்புறப்படுத்துறது மிக மிக அவசியம். இது கலோரிகள் மற்றும் சர்க்கரை அதிகம் உள்ள பழம் என்பதால இதை அளவுக்கு மீறி தினமும் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கு. நார்ச்சத்தை அதிகமாக எடுக்கும்போது சிலருக்கு தற்காலிகமா வாயு தொல்லை அல்லது வயிறு உப்பிசம் ஏற்படலாம். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை தவிர்க்கிறது நல்லது. சுருக்கமா சொல்ல போனா அளவோடு சாப்பிடும்போது சீத்தாப்பழம் ஒரு சத்தான மற்றும் ஆரோக்கியமான பழம்தான். அதிக சர்க்கரை உள்ளவர்கள் மற்றும் அளவை கட்டுப்படுத்தி சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம்.